அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து முதல்வர் வேட்பாளராக அவருடைய கட்சியில இருக்கவங்களே ஏத்துக்க மாட்டாங்களே. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தானே இருந்து வருகிறது. எப்போ நீங்க வந்து ஒரு முதல்வர் அப்படின்னும் பொழுது ஒட்டுமொத்த தமிழர்களின் தலைவரா உங்களை பாக்குறாங்க. நீங்க வந்து என் மேல ரெய்டு வரக்கூடாது, என் சொத்துக்கள் எல்லாம் வந்து அமலாக்கத்துறை கைப்பற்றி விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பாஜகவிற்கு காவடி தூக்குறீங்க அப்படின்னா அப்போ எப்படி உங்களை வந்து ஏற்றுக்கொள்வார்கள்? தமிழ்நாட்டுடைய பொது பிரச்சனைகள் இப்போ சண்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா திமுகவிற்கும் பாஜகவிற்கும் கிடையாது. இந்த சண்டை, இந்த பிரச்சனைகள் எல்லாம் யாருக்கும்னா தமிழ்நாட்டிற்கும் பாஜகவிற்குமான பிரச்சனை. தமிழ்நாட்டிற்கும் ஒன்றியத்தை ஆளுகிற பாஜகவிற்கும் எதிருமான பிரச்சனையாக இருக்கிறது. அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து வாய்மூடி மௌனமாக இருந்து விட்டு அதுல எல்லாம் எப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க? திமுக அரசியல் செய்கிறது. ஐயா, திமுக உரிமைக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது சார். திமுக இது பண்ண தெரியல சார். திமுக அரசியல் செய்து சார். 2500 கோடினா அது பெரிய பணமானு கேட்குறாங்க அதிமுக இருக்கவங்க. உரிமைக்காக குரல் கொடுக்கும் பொழுது அடிமைகள் வந்து இப்படிதான் பேசுவாங்க. ஸோ இதை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். அதனாலதான் திரு எடப்பாடி பழனிசாமி எந்த கருத்தை முன்வைத்தாலும் அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அவரை பாஜகவுடைய குரலாகத்தான் பார்க்கிறார்கள். இதை ஏன் அவர் இன்னும் புரிந்து கொள்ளவில்லைன்னு தான் நமக்கு தெரியல.